காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கு 10 நாட்கள் பயிற்சி முகாம் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வந்தது. நிறைவு விழாவுக்கு வருகை தந்திருந்த ராகுல் காந்தி மாவட்ட தலைவர்களிடம் பேசினார். அப்போதுதான் கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உட்கட்சி பூசல் என்று விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரத்தில் விசாரிக்கையில் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும் எனில் நிர்வாகிகள், தலைவர்கள் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை அகற்ற வேண்டும், கோஷ்டி பூசல்களை நிறுத்திவிட்டு ஒருமித்த கருத்துடன் கட்சியின் வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செல்லாத மாவட்ட தலைவருக்கு இடமில்லை. மாநில அளவில் ஏற்படும் உட்கட்சி பூசல்கள் தான் அடிமட்ட அளவில் தொண்டர்கள் சென்றடைவதை தடுக்கிறது. இந்த பிரச்சனை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டி இருக்கிறது என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு டீம் திமுகவுக்கு முழு ஆதரவாக இருந்தது. இந்த டீமில் எம்எல்ஏக்கள் பலர் இருந்தனர். அதனால் திமுகவுடன் இணைந்தே பயணிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேசிய தலைமைக்கும் குறிப்பாக ராகுல் காந்திக்கும் நெருக்கமான டீம் திமுகவுடனான ராப்போவை விரும்பவில்லை. கேட்ட தொகுதிகளை கொடுத்தால், குறிப்பாக அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் இருப்போம், இல்லையெனில் தாவேகாவுடன் போய்விடுவோம் என்று ஓப்பனாக பேசியது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை இருந்த காரணத்தினால் தேர்தல் சமயத்தில் கமிட்டிக்குள் அவரது கைதான் ஊங்கியிருந்தது. தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டது. பின்னர் தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காத நிலையில் தேசிய தலைமைக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் விஜயுடன் கூட்டணி அமைக்க காய் நகர்த்தினர். இப்படியாக கூட்டணியும் அமைந்தது. ஆனால் இந்த சமயத்தில் எழுந்த உட்கட்சி முரண்பாடுகள் தற்போது வரை நீடித்து வருகின்றன. இன்னும் கொஞ்ச நாட்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதற்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இந்த நேரத்தில் திமுக ஆதரவு, தாவேகா ஆதரவு என கட்சி பிரிந்திருந்தால் ஸ்கோர் செய்ய முடியாது என்பதை ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார். எனவேதான் கோஷ்டி பூசல் விஷயங்களை எல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு வேலையை பாருங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கேற்ப அவரும் ஒரு தலைமற்றமாக இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அதாவது இன்று சென்னை வந்த அவர் முதல்வர் விஜயை சந்திக்கவில்லை. அதேபோன்று மரியாதை நிமித்தமாக திமுக தலைவர்கள் யாரையும் சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.